எருசலேமிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு அவன் பிரயாணப்பட்டான். எதற்காக அவன் போனான் என்று எழுதப்படலை. ஆனால் அவன் இருந்த இடம் எருசலேம். அவன் போனது எரிகோவுக்கு போனான். போகும்படியாக அவன் போய்கொண்டிருந்த போது வழிப்பறி கொள்ளையர்கள் அமர்ந்திருந்து தனியாய் வந்து கொண்டு இருந்தவனை பார்த்து அவன் மீது பாய்ந்து அவன் எதையெல்லாம் அந்த பிரயாணத்தில் கொண்டு வந்தானோ, கொண்டு போய்கொண்டு இருந்தானோ, எல்லாவற்றையும் பறித்து கொண்டார்கள். வெறுமன் அவனை பறித்து விட்டு போகல, அவனை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்து, எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்திட்டு, குற்றுயிராக குறை உயிராக அவனை விட்டுட்டு கள்ளர்கள் ஓடி போய்விட்டார்கள். இந்த விழுந்து கிடக்கிற இந்த மனுஷன், அவன் மனசு சொல்லுது, இதுதான் உன் வாழ்க்கையில் கடைசி நாள், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி மணி நேரம், இதற்கு மேலே உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை, நீ மரிப்பது நிச்சயம், இனிமேல் உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது, இந்த நிலைமையிலேயே இருந்து நீ மரிக்க போகிற என்று சொல்லி அவனுடைய மனதில் இருந்து சத்தம் கேட்கிறது. அவன் சொல்லுகிறான், அது உண்மைதான, இந்த வழியில் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்? இப்படி காயத்தில் ரத்தம் எல்லாம் சரீரத்தை விட்டு போய்கொண்டு இருக்கிறது, என்னை காப்பாற்ற யார் இருக்கிறார்? நான் மரிப்பது நிச்சயம்தான் என்கிற முடிவுக்குள்ள அவனும் வந்துவிட்டான். இப்படி நினைத்து கொண்டிருந்த போது தான் தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வருகிறதை அவன் பார்க்கிறான். தூரத்தில் ஒருவன் வருகிறதை படுத்து கொண்டு அவன் பார்க்கிறான். ஐயோ, யாரோ ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அவன் அறிந்து கொண்டு இருக்கிறான். இப்போ அவனு கிட்ட வந்த உடனே பார்க்கிறான், அவன் ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன். உடனே இந்த மனுஷன் நினைச்சான், இந்த ஆசாரியன் எனக்கு உதவி செய்வான், எனக்கு நிச்சயம் கட்டாயம் உதவி செய்வான், நான் எப்படியாவது நான் பிழைத்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் கிட்ட வரும்போது அவனையே பார்க்கிறான். ஆனால் இவன் கிடந்த அந்த கோலத்தை பார்த்தவன் அந்த ஆசாரியன் தூரத்திலேயே நின்று பார்த்துட்டு அவன் பக்கமாய் விலகி போய்விட்டான். கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, ஆனால் அந்த நம்பிக்கை அவனுக்கு நிரந்தரமாய் மாறவில்லை. கொஞ்சம் நம்பிக்கை அவன் மனசில் வந்தது, அந்த நம்பிக்கை முற்றிலும் அழிந்து போய்விட்டது. கொஞ்ச நேரம் கடந்து போகிறது. லேவியன் என்கிற ஒருவர் அந்த வழியாய் வருகிறான். ஆசாரியன் தான் என்னை மறந்துட்டான், எனக்கு காணாமல் போயிட்டான், எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டான், இதோ இந்த லேவியன் எனக்கு உதவி செய்வான் என்று அவன் ரொம்ப நம்பி அவன் வருகிறதை எதிர்பார்த்து காத்திருந்தான். கிட்ட வந்தான், அவனும் அந்த ஆசாரியனை போல பக்கமாய் விலகி போய்விட்டான். இந்த மனிதனுடைய நிலைமை மேலும் மேலும் மிகுந்த பரிதாபத்திற்குள்ள மாறி போய்விட்டது.
இனிமேல் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்று அவன் இருக்கிறான். மூன்றாவது ஒரு நபர் வருகிறார். யார் என்று அவன் பார்க்கிறான். அவர் ஒரு சமாரியன். இவன் நினைச்சான், யூதர்கள் சமாரியர்கள் அந்த காலங்களிலே கலந்து கொள்ள எதிலும் அவர்கள் கலக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த நேரத்தில் தான் வருகிறது. சமாரியனா இருக்கிறத பார்த்த உடனே இந்த சமாரியனுக்கே உதவி செய்ய போகிறான். உதவி செய்ய வேண்டிய ஆசாரியனும் லேவியனும் என்னை கைவிட்டு விட்டார்கள். இந்த சமாரியன் நிச்சயம் எனக்கு உதவி செய்ய மாட்டான் என்று சொல்லி அவன் வேதனையின் உச்சத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுது, அந்த சமாரியன் அவன் கிட்ட வந்து அவனை கண்டு மனது உருகி அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுடைய சொந்த வாகனத்தில் அவனை ஏற்றி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அவனை பராமரிக்கும்படி வைத்து அவனுக்காக தன்னுடைய பணத்தை கொடுத்து உதவி செய்தானா. நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த கூட்டத்தில் மலை போல நீ நம்பின உறவுகள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். மலை போல நம்பின உன் சொந்த பிள்ளைகள் கூட உன்னை வெறுத்திருக்கலாம். நீ நேசித்த கணவன் உன்னை மறந்திருக்கலாம். மனைவி உன்னை மறந்திருக்கலாம். உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட உனக்கு உதவி செய்ய முடியாம தூரத்தில் நின்று நீ படுகிற வேதனைகளை பார்த்து கொண்டு இருக்கலாம். இவங்கெல்லாம் உதவி செய்வாங்கன்னு நினைச்ச, யாருமே எனக்கு செய்யலையே என்கிற ஒரு வேதனை உனக்குள்ள இருக்கலாம். உன்னை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். உன்னுடைய இக்கட்டுகளிலே, உன்னுடைய இடைஞ்சல்களிலே, உன்னுடைய நெருக்கங்களிலே, உன்னுடைய போராட்டங்களிலே, உன்னுடைய நிந்தையான சூழ்நிலைகளிலே, அவமதிக்கப்படுகிற வேளையிலே, அவமானப்படுத்தப்படுகிற வேளையிலே, நீ சிறுமையாக்கப்படுகிற வேளையிலே, நீ கண்ணீர் சிந்தும் வேளையிலே உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு நல்ல சமாரியன் ஒருவர் இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல சமாரியன் ஒருவர் இருக்கிறார். யாருமே இல்லை அப்படி நீ நினைக்கிற, உனக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நீ இருக்கிற நிலைமைய முதலாவது பார்க்கிறவர். அப்படிதான் வேதம் சொல்லுது. கிட்ட வந்து அவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, நீ எந்த நிலையில விழுந்து இருக்கிற, நீ எந்த சூழ்நிலையில இருக்கிற என்பதை ஒருவேளை உன் கூட இருக்கிறவங்க கூட அறியாம இருக்கலாம். ஆனா உன்னை படைத்த ஒரு தெய்வம் இருக்கார் பாத்தியா, உன்னுடைய சூழ்நிலை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார், பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து சொல்லுகிறது, அவனை கண்டது மாத்திரம் அல்ல, மனது உருகினாரா. வேதத்தில் எங்கெல்லாம் ஆண்டவருடைய மனது உருகிற்றோ அங்கெல்லாம் அற்புதத்தின் மேல அற்புதங்களை திரளான ஜனங்கள் பெற்றதாக வேத சரித்திரம் சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அப்படின்னு வேதம் சொல்லும். அருமையான கர்த்தருடையவர்களே, அது மாத்திரமல்ல, கிட்ட வந்து ஆசாரியன் லேவியன் தூரமாய் பக்கமாய் விலகி போயிட்டான். ஆனா இந்த சமாரியன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில்
எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரிக்க சொல்லி தன்னுடைய பணத்தை கொடுத்து, மேலும் செலவானா நான் திரும்பி வந்து தருவேன் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உன்னுடைய வேதனை அறிந்த புரிந்த தெய்வம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அருமையான கர்த்தருடையவர்களே, உன் அருகிலே ஒரு நல்ல சமாரியன் வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உன்னுடைய மன காயங்களை ஆற்றுவதற்காக, உன்னுடைய மன துக்கத்தை போக்குவதற்காக, உன்னுடைய உடைந்து போன முறிந்து போன மனதை செவ்வைப்படுத்துவதற்காக ஒரு நல்ல சமாரியன் வந்திருக்கிறார். நிச்சயம் உனக்கு நன்மை, நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. கரங்களை தட்டி உன்னை பார்க்கிற, உன் வேதனை அறிகிற ஒருவர் உண்டு. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. கரங்களை தட்டி எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. சொல்லுங்க. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. ஐயா நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம்
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே, ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. சொல்லுவோம். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். தேவ பிரசன்னத்தில் உண்டாகிற ஆறுதல், தேவ மகிமையில் உண்டாகிற ஆறுதல், தேவனுடைய வல்லமையில் உண்டாகிற ஆறுதல் ஒவ்வொரு இல்லங்கள் உள்ளங்களிலே இப்பொழுது பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக. ஓ ராபா ஷக்கா ஓரி ஆனமா, ஓ ராபா பலபா ராபா ஷதாராதி ஆனமா, ஓ ராபா பாபா பாபா ரிவி ஆனமா. ஓ நல்ல சமாரியனே, எங்களுக்காய் அனுப்பப்பட்ட, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட, எங்களை தேடி வந்த, எங்கள் மன காயங்களை ஆற்றின எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. இயேசுவே, 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 இயேசுவே. ஓ ரபா பா 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 தி அக்கமா சந்தரதி அனபா, ஓ ரபல ரதல ரதி அனபரி அனபா ரபர பரவி அன, ஓ ரிவி அனரதி அக்கனதி அனக்கர ஷபா பா 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 பா. மகிமை மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. ஆலயம் முழுமையில் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் தனித்தனியால் தேவ வல்லமை தொடுவதாக, தேவ பிரசனம் தொடுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ மகிமை தொடுவதாக. ஓ ராபா கமா சந்தரதி ஆனபா. வல்லமை இறங்கட்டு, சரீரங்களில் இறங்கட்டு, குடும்பங்களில் இறங்கட்டு. இப்போ இறங்குவதாக, இப்போ இறங்குவதாக, இப்போ இறங்குவதாக. ஓ ராபா பா 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 ரிவி ஆனபா. ஓ வல்லமை அக்கினியாய் ஓ உலாவட்டு, தேவ வல்லமை அக்கினியாய் உலாவுவதாக. ஓராதி அக்கமா சந்தரதி ஆனபா. ஒவ்வொரு சிந்தனைகளிலே, இருதயங்களிலே, நினைவுகளிலே இப்போ தேவ வல்லமை இறங்கட்டு, இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இயேசுவே. ஓ ரபாதரா சந்தலரதியான மௌரிவியானமா, ஓ ஷபலரதியான மௌரிவியானமா. இயேசுவே,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த வேளையில் ஒன்றை நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த சமாரியன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறைவு இல்லை. உன்னை காயப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும், உன்னை காயப்படுத்துகிறவர்களால் உனக்கு காயங்கள் உண்டானாலும், அந்த காயங்களை ஆற பண்ணுகிற, அந்த காயங்களை மறைய பண்ணுகிற ஒரு நல்ல சமாரியன் உனக்கு இருக்கிறார். எப்படி காயப்படுத்துகிற ஒரு மனிதன் உனக்கு இருக்கிறானோ, அதே போல காயங்களை ஆற்றுகிறதற்கு உனக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறு. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறு. இந்த நல்ல ஆண்டவர் கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் தான் அவருக்கு பலியாய் இருக்கிறது. ஓ பலிபீடத்துல ஓ பலிகளை செலுத்தனா வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அந்த நாட்களிலே ஆடு மாடு பறவைகளை ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரித்தா. ஆனா இந்த நாட்களிலே ஆடு மாடுகளை கர்த்தர் கேட்கிறது இல்லை. உன்னுடைய பொன்னையும் பொருளையும் தேவன் கேட்பதில்லை. உன்னுடைய பணத்தை ஆண்டவர் கேட்பதல்ல. உன்னுடைய உள்ளான மனதிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திரத்தை அதுவும் எனக்கு பலியாய் நான் அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பலியாய் கர்த்தர் விரும்புகிற அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம எல்லாரும் வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். தேவன் எதில் பிரியப்படுகிறார் தெரியுமா? அவருடைய ஸ்தோத்திரத்தில் பிரியப்படுகிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகி கொண்டே இருக்குமா? கிருபை பெருகி கொண்டே இருக்குமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே என் இயேசையா, என்றும் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்திவும் புகழை நான் பாடு. நசரேயனே என் இயேசையா, என்றும் நாமம் பாடி தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்திவும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா.
வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. வானாதி வானங்களை உம் கரத்தினால் அளந்தீரல்லோ. பெருமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீர எங்கே செய்யாம். பெருமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீர எங்கே செய்யாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுக்கு உகந்த பலி. வாயை திறந்து சொல்லுங்க, உடைந்த உள்ளத்தோடு சொல்லுங்க. நசரேயனே எங்கே செய்யா என்றும் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தியும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே எங்கே செய்யா. ஆகாய சமுத்திரத்தின் நீரே எல்லையை குறித்தீரல்லோ. ஆகாய சமுத்திரத்தின் நீர் எல்லையை குறித்தீரல்லோ. தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலோ புரளாமல் காத்தீர எங்கே செய்யா. தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலோ புரளாமல் காத்தீர எங்கே செய்யா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயரே எங்கே செய்யா என்றும் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தியும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே எங்கே செய்யா. சீயோனின் சிகரம் அது உம் சிங்காசனமானது. சீயோனின் சிகரம் அது உம் சிம்மாசனமானது. சீயோனிலே உம்மை கண்டிடவே தாசையா துடிக்கின்ற என் இயேசையா. சீயோனிலே உம்மை கண்டிடவே ஆசையா துடிக்கின்ற என் இயேசையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே எங்கே செய்யா என்றும் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தியும் புகழை நான் பாடுவேன். நசரேயனே எங்கே செய்யா என்றும் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று
குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கே ஸ்தோத்திரம். வெள்ளங்கி தரித்தவராக இதோ உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஜீவன் உள்ள என் தேவனுக்கு, பரிசுத்தம் உள்ள தெய்வத்திற்கு, நன்மை செய்த தெய்வத்திற்கு, சாரோனின் ரோஜாவுக்கு, விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறவருக்கு, ஓ சாவாமை உள்ளவர், ஓ ஒருவரும் சேரா ஒளியில் வாசமானது உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ரா வா 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 சக்கரதி ஆனவா. ஓ என்னை மகிமைப்படுத்துகிறவன், மகிமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம், மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். வா 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 நிதி ஆனவா. ஒருவர ஒவ்வொரு சிரசையும் ஒவ்வொரு சிரசையும் தொடுவீராக, ஒவ்வொரு சரீரங்கள் தொடப்படுவதாக. ஓ மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், தேவ 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 மகிமை இறங்கட்டும். ஓ மகிமை 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 தேவ மகிமை இறங்கட்டும். ஓ ரபஹர சந்தலரதியானமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா. வந்த நேரம் முதல் இது வரையும் உன்னத தேவனுடைய நாமத்தையே உயர்த்தினோம், பாடினோம். அந்த துதி பலிகளை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தபடினா நம்ம எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை சுத்தரிப்போம்.